வணக்கம் மகளே! மைவித்திரி வழக்கு. முடியாததுக்கு என்ன காரணம்? இஓடபிள்யூ தான் காரணம். அனைவரும் பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு உறுதி குடுத்துருக்காரு எம்டி அவர்கள். எம்டி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அந்த தகவல உங்க கூட பகிர்ந்துக்க போறோம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பணம் குடுக்க எம்டி தயாரா இருக்காரு. இது 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். கிட்டத்தட்ட 23,00,00,000 தான் டோட்டலா எல்லாரோட லிஸ்ட்டு. பணம் குடுக்க வேண்டிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, 23,00,00,000 தான் இருக்கு. ஆனா, அவரோட அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 120 கோடி பணங்கள் இருக்கு. இந்த பணம் எல்லாருக்குமே நான் குடுக்க நாளைக்கே பர்மிஷன் குடுத்தாலும் தயார் நானு அப்படின்னு சக்தி ஆனந்த் அவர்கள் 100% உரக்க சொல்லியிருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாம சக்தி ஆனந்த் அவர்கள ஏமாத்திட்டாரு அப்படின்னு நெறைய பேர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சிலர் பேர் பார்த்தீங்கன்னா, இல்ல கண்டிப்பா இது மக்களுக்கான கம்பெனின்னு இன்னுமே நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை இருக்கிற விதமா தான் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூ தான் குடுக்க விடாம தடுக்கிறாங்க. அந்த அதாவது இந்த கேஸ பொறுத்த அளவுக்கு முக்காவாசி பார்த்தீங்கன்னா, ஆ நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது இன்னுமே முடியல. ஏன் முடிக்க மாட்டுக்கிறாங்க? என் மேல குற்றச்சாட்டு அப்படின்னா, என்ன புடிச்சு உள்ள போட்டீங்க. எங்க கம்பெனிய பார்த்தீங்கன்னா, இழுத்து மூடுனீங்க. இந்த மாரி நெறைய நஷ்டத்தில எங்க கம்பெனிய மக்கள் கம்பெனி இது. என்னோட கம்பெனின்றதோட மக்கள் கம்பெனி. இந்த மக்கள் கம்பெனிய நீங்க மூடி வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? என்ன இதில உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கு? அப்படி ஏதாவது சொல்லுங்க. இந்த கேஸாவது டக்குன்னு முடிங்க அப்படின்னும் பேசி பார்த்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இஓடபிள்யூ. இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம உள்ள வந்தது தான் பிரச்சனை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்த் அவர்கள் 100% நான் பணத்த குடுத்துறேன். அந்த பணத்த குடுக்கறதுக்காவது அலோவ் பண்ணுங்க அப்படின்னும் கேட்டு பார்த்துருக்காரு. இந்த மாரி சூழ்நிலையில எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ எடுக்க மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டம் நடத்த போறதா இப்ப சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர் மக்களுமே ஒத்துழைப்பு தராங்க. இந்த போராட்டம் எப்ப நடத்தலான்னு இருக்கிறீங்க? எங்க நடத்த போறீங்க? அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ முடிக்கணும். இல்ல பார்த்தீங்கன்னா, கம்பெனி இழுத்து மூடணும். இது எதுவுமே பண்ணாம இடையில நாங்க தான மாட்டி முடிக்கிறதா இருக்குது. எங்க பணம் கட்டின பணத்தையாவது திருப்பி குடுங்க அப்படின்ற அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்குது. ஏன்னா, எல்லா பணமும் வட்டிக்கு வாங்கி போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த நிலைமை போயிட்டுருக்கனால, போராட்டம் தான் இதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்னு இந்த போராட்டத்த கையில எடுக்க போறாங்க. இந்த போராட்டத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு தருவீங்க அப்படின்றவங்க மறக்காம ஒரு லைக்க போடுங்க. இந்த போராட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவுல பார்ப்போம். இந்த போராட்டம் நடத்தலாமா வேண்டாவா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ. இந்த போலீஸ் அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட். அத நோக்கி தான் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்த எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.